இல்லம் தேடி உள்ளம் நாடி மற்றும் கேப்டனுடைய ரதம், மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 2 நிகழ்ச்சிகளுக்காக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து, பூத் முகவர்களை சந்தித்து, மகளிர் அணியை சந்தித்து எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்று மாலை ஏப்பனஹள்ளியில கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி கேப்டன் அவர்கள் ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்க வருகிறார். இது தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளையும் நாங்கள் நேரடியாக போக இருக்கோம். இது முதல் கட்ட பயணமாக 3ஆம் தேதி ஆரம்பிச்சு 23ஆம் தேதி வரை எங்களுடைய முதல் கட்ட பயணம். 24ஆம் தேதி தலைமை அலுவலகத்துல எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு 50,000 நிதி, மறுநாள் சாப்பாடு எப்பவும் பண்றது போல கேப்டன் அறக்கட்டளையிலிருந்து இந்த முறை பல்வேறு பேருக்கு நிறைய உதவிகள் தர இருக்கிறோம். 25ஆம் தேதி கேப்டனுடைய பிறந்த நாள். அதனால 25ஆம் தேதி கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தமிழ்நாடுல உலகமே ரிலீஸ் ஆகிறது. அதனுடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு சென்னையில நடக்கிறது. அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். ஏன்னா 100வது படம் மகத்தான வெற்றி பெற்றது கேப்டன் மட்டும்தான். மீண்டும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுல ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால அதுவும் கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது செப்டம்பர் 14 எங்க கட்சியினால் கேப்டன் 2வது குரு பூஜை அதெல்லாம் முடித்து மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாடுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர், பொதுமக்கள், பெண்கள் என்று எல்லோரும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாநாடு ஒரு சரித்திர சாதனையை புரியக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். நீங்கெல்லாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணி என்ற வார்த்தைக்கு அன்றைக்கு உங்களுக்கு பதிலும் அந்த மேடையிலே தரப்படும் என்பதை உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை தேமுதிக அமைக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணியாக அமைப்போம். தேமுதிக எங்கு அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி தான் இந்த முறை ஆட்சியில் அமரும், மகத்தான வெற்றியும் பெறும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. மாநில கல்வி கொள்கையை முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. தேசிய கல்வி கொள்கை இருக்கு, அதை மாற்றணும் சொல்லி பல வருஷங்களா முதலமைச்சர் மாநில கல்வி கொள்கையை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. கல்வி கொள்கைகள்லாம் பல நூற்றாண்டுகளாக வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா சுதந்திரமானது நீங்க சொல்றீங்க. நாங்க காலையில 7 மணிக்கெல்லாம் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சுட்டேன். முழுதாக அதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். வரவேற்போம். எனவே நிச்சயமாக அது முழுசா பார்த்துட்டு அடுத்த பிரஸ் மீட்ல அதை பத்தி பேசுறேன். இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வர்றீங்க, வேலை செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட். பட் ஓட்டுரிமை என்பது நீங்க எங்கு பிறந்து வளர்ந்தீங்க அந்த மாநிலத்துல தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போகணும்னு நினைக்கிறவங்க போறாங்க. அது மாதிரி இன்னைக்கு பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அவங்கதான் எங்க வேலையில இருக்காங்க, கண் கூட பாக்குறோம். அவர்களுக்கு ஓட்டு தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி
நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். இந்த ஆர்வ கோரிக்கை ஏதாவது சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அது நிறைவேற்ற பதிலுக்கு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அது கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுகள். ஏன்னா ஒரு சக மனிதரை இன்னொருத்தர் வந்து வெட்டி சாவடிக்கிறது, கொலை பண்றது எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்க. இன்னைக்கு நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பிரஸ்ல, நீங்க ஜாதி இல்லைங்கிறீங்க, எல்லா கட்சி அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆனா தேமுதிக அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லா தொகுதியிலையும் அந்த ஜாதி தான் நிக்கிறாங்கன்னா தேமுதிக அதுல விதிவிலக்கு. நாங்க எல்லா இடத்துலயுமே நிக்கிறோம். அப்படி பார்த்தா தலைவர் முதல் தேர்தலே விருதாச்சலத்துல தானே போட்டி போட்டார் இல்லையா? அதனால நிச்சயமாக எத்தனை பாரதியார் எத்தனை பெரியார் வந்து ஜாதிகள் இல்லையடி வேதனையான ஒரு விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டம் மிக ஸ்ட்ராங்கா அதுக்காக போடணும். அதே மாதிரி லாக்அப்ல கொண்டு போய் அங்கேயும் விசாரணை பேர்ல கொலை பண்றாங்க. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இன்னைக்கு டாஸ்மாகும் கஞ்சா போதை விற்பனை தான் இது எல்லாத்துக்கும் பேசி. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைக்கு போகாம வட இந்தியவர்கள் இருக்கிறவங்க இங்க வராங்க. அது காரணம் என்ன? போதை கலாச்சாரம். அதனால அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்தா இது போல போதையில போய் அடிமை ஆகாம வருங்கால தமிழகத்தை இளைஞர்கள் நல்லபடியா உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு சந்திச்சோம்? இல்ல இல்ல, அது அவருடைய ஹோட்டலுங்க. அது அதுல தங்கி இருந்தோம். அதனால மரியாதை நிமித்தமா அவர் வந்து தங்கறதுக்கெல்லாம் கூட்டணிலாம் என்ன, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் அது நீங்க ஒரே ஒண்ணு கூட்டணி. அதை தவிர வேற யோசிக்கிறது கிடையாது. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு உடம்பு நல்லா விசாரிச்சா ஒரு ஹோட்டல்ல தங்க உடனே கூட்டணி. அதுக்கு இது சம்பந்தமே இல்லைங்க. தெளிவா நான் சொல்றேன். பத்திரிகையாளர்களாகி நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். எங்க கட்சியை வளர்ச்சியை தான் நாங்க போக்கஸ் பண்ணோம். இன்னைக்கு கேப்டன் எங்க கூட இல்ல. அந்த கேப்பை நாங்க ஃபில் பண்ணோம். 10 வருஷம் கேப்டன் ஹெல்த் சரியில்லாம அவர் கூடயே இருந்ததுனால இந்த மாதிரி நேரடியா எங்க தொண்டர்கள் வந்து சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த கேப்டன் மறைந்து 1.5 வருஷம் ஆன பிறகுதான் வெளியவே நாங்க வரோம். அதனால எங்க கட்சியை எங்க நிர்வாகிகள் தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இப்ப நாங்க ஏற்படுத்தி அது மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஜனவரி 9க்குள்ள இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சு மகத்தான ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க ஜனவரி 9 மாநாட்டில் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் 4 முனை தான் வருமா இல்லைன்னா 2026 மாற்றங்கள் இப்ப வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்காங்க. இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலைப்பாடு இன்னும் சொல்லல. சீமான் அவர்கள் நான் தனித்து தான் சொல்லியிருக்காரு. தேமுதிக வந்து நிச்சயம் கூட்டணி அமைப்போம். யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறத நான் ஜனவரி 9 ஒரு டேட் வச்சிருக்கேன். அது வரைக்கும் எங்க கட்சி மட்டும்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். உங்களுக்கு கூட்டணி அமைந்தவுடன் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும்.